அரசி கல்யாண பொண்ணு கோலத்தோட இருக்கிறப்ப குமார் அரசிக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்ப அரசி கண் கலங்கிக்கிட்டே சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா ஆசைக்காண்டியாவது என் கல்யாணம் நடந்தே ஆகணும். குமார் சொல்றாரு, அரசி உன் குடும்பத்தை பத்தி நீ யோசிச்சிருந்தா என்கிட்ட பழகி இருக்கவே கூடாது. அரசி சொல்றாங்க, குமாரு தப்புதான், என்ன மன்னிச்சிரு. குமார் சொல்றாரு, அரசி நேர்ல வந்து மன்னிப்பு கேளுமா. சி நீ மாத்திரம் வரலன்னு வையி, உன் போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஸ்வேதா சொல்றாங்க அரசி கிட்ட, எப்படியாவது இந்த பிரச்சனைய முடிச்சு வை அரசி. போனை வச்சுட்டு அரசி குமார் சொன்ன இடத்துக்கு வர்றாங்க. குமாரு என் கூட பழகுன அத்தனையும் மறந்துடு. நான் உன்ன அந்த டயத்துல விரும்பினது தப்புதான், என்ன மன்னிச்சிரு குமாரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன் குமாரு. குமாரு அரசிய பார்த்து சிரிக்கிறாரு, கைய பிடிச்சு இழுக்கிறாரு. அரசி நான் வச்ச பொறியில நீ சிக்கிட்ட. அரசி குமார தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. குமாரு துரத்திக்கிட்டு ஓடுறாரு அரசிய. இப்ப ஒரு கார்ல அரசி மோதுறாங்க. கார்காரங்க நிப்பாட்டுறாங்க. அரசி கேக்குறாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. அந்த கார்ல வந்தவங்க சிரிக்கிறாங்க. அரசிய கார்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. குமாரும் அந்த கார்லயே ஏறி போறாரு. கோமதி வீட்ல அரசிய தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.